ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளில தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். Zephaniah chapter 3 verse 15. The Lord has taken away your judgments. He has cast out your enemy, the King of Israel. The Lord is in your midst. You shall see disaster no more. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆமேன். காரணம், அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இனி ஒருவருக்கும் ஒரு தீங்கும் வராது என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளை நினைத்து உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் நினைத்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். காரணம், அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் அவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். இனி நீங்களும் நானும் அழுது கொண்டிருக்க போவதில்லை. காரணம், நம்முடைய கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசம் பண்ணியிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் தேற்றும்படியாய் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஆறுதலை கொடுக்கும்படியாய் விரும்புகின்றார். எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலை வேண்டாம். கர்த்தர் நம் ஒவ்வொருடைய கஷ்டத்தையும் அவர் மாற்றி போட்டு விட்டார். ஆமேன். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பதாக செல்கின்ற போது, அவர் உங்களோடு கூட இருக்கின்ற போது, அவருடைய பிரசன்னம் உங்களை பின்னே வழி நடத்துகின்ற போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் துவங்குவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இனி ஒருவரும் தீங்கை காணாதபடி நீர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமாண்டவரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் இந்த நாளிலே உம்முடைய பாதுகாப்பின் கரம் இறங்க போவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.